ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை எல்லாரையும் மூர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போய் திரும்ப சுற்றி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாக்ஸ் பீஸில் ஒரு வாக்மேன் கிடச்சா எப்படி இருக்கும், அதுவும் பிராண்டட் வாக்மேன்னா எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்லை. ஒரு ஷார்ப் பிராண்டட் வாக்மேன் வந்து நம்ம கண்ணில் தென்பட்டது. இந்த சோனி வாக்மேனும் அங்கே சேலுக்கு வச்சுருந்தாங்க. சோனி எல்லாமே வந்து 1000க்கு மேலே தான் ப்ரைஸே, அதுவும் இந்த ஷாப்பில் மட்டும். அண்ட் இந்த ஷார்ப் வாக்மேன் பார்த்திங்கன்னா ஈக்குவலைசரோடு இருந்தது. ஃபுல் பாக்ஸ் பீஸு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக பாக்ஸ் பீஸாகவே இருந்தது. அன்யூஸ்டு தான், வித் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் யூசர் மேனுவலும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நான், செம கண்டிஷனில் இருந்தது. பட் இதெல்லாம் வந்து பல வருஷம் இப்படியே இருந்தனால கண்டிப்பாக பெல்ட் இதெல்லாம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படியும் மினிமல் ஒரு சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஹெட்ஃபோனோடு இருந்தது வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இதோட ப்ரைஸ் வந்து 2000 ஏதோ சொன்னாங்க. அண்ட் ரீல் பார்த்துருக்கீங்களா, 16mm ரீல் வந்து பாக்ஸில், ரீல் பார்த்துருப்போம், பட் அதோட கண்டெய்னரில் வந்துட்டு இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரீலோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அந்த லிக்விட் டேமேஜ் ஆகிருக்கு போல். ஸோ அந்த ஃபில்மில் உள்ள பிரிண்ட், அந்த இங்கெல்லாம் வந்துட்டு வெளியே ஸ்ப்ரெட்டாக இருந்தது. பட் ஆனால் ஒரு கேனில் அதை பார்க்குறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரிஞ்சுது. ஸோ பட் இது ப்ரைஸ் வந்து 1500 சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் வாங்கலாமான்ட்டு. பட் அவ்வளோ ப்ரைஸுக்கு அது வந்து ஃபில்முக்கு வந்து யூஸ் இல்லை. வேணால் கேட்ரேஜ் அந்த இதுக்கு கண்டெய்னருக்கு வேணால் வாங்கலாம். அண்ட் இந்த ஸ்பூலும் ஒன்று சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ரெஷ் பீஸாகவே இருந்தது. அன்யூஸ்ட் ரெக்கார்டட் இல்லை போல், ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருந்தது. அண்ட் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் பார்க்க முடிஞ்சதுங்க. வெளியே அனாதையாக வச்சுருந்தாங்க, காஸ்மிக்கோடது வின்டேஜ் ஸ்டீரியோ ஆம்ப். இதெல்லாம் அந்த நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாவே பக்கா வின்டேஜ் நாப்ஸ். அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இது வந்து 4000 ப்ரைஸ் சொன்னாங்க. நாப்ஸ் 2 மிஸ்ஸிங். அண்டு கண்டிஷன் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. இதை ரன்னிங் கண்டிஷனில் நம்ப முடியாது. இங்கே நம்மளாக எடுத்து ரிப்பேர் பண்ண முடியும்னா தான் வாங்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த டிரான்சிஸ்டர் டைப்பு. ஸோ அந்த டிரான்சிஸ்டர் பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. உடன் கவரில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னொரு யூனி சவுண்டோட ஒரு மோனோ ஆம்ப் இருந்தது, SSA 100M. இதெல்லாம் அந்த PAக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது. அண்ட் ஒரு ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக டிவிடிஸ் கேசட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய மூவி டைட்டில்ஸ் இருந்தது. ஸோ இதையும் வந்து பார்த்து நிறைய பேர் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ கேசட்ஸு, CDs அண்ட் DVDs இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் பெட் டைப் டேப் ரெக்கார்டர் இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சது. ஒரு 2 பார்த்தேன் நான். பட் ரெண்டுமே வந்து பேட்ரி ஆப்ரேட்டட். அதுவும் அந்த பேட்ரி பார்த்திங்கன்னா அந்த சின்ன பேட்ரி மாதிரி வரும். அந்த டீசல்லே வந்துட்டு ஒன்று சின்னதாக இருக்கும் தெரியுமா, மீடியம் சைஸில். ஸோ அந்த பேட்ரி ஆப்ரேட்டட். அதில் GE டைப் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்தாலும் அது வந்து பட்டன்ஸு சிலதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலை. எஸ்பெஷலி அந்த பாஸ் பட்டன் ஒர்க் ஆகலை. ஸோ உள்ளே வந்து அந்த கியர் எதாவது போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஒரு லிவர் மாதிரி இருக்கும். பட் இந்த சானியோ வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. பட் ப்ரைஸ் வந்து 1500 சொன்னாங்க ஒரு பெட் டேப்பும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கினா மட்டும்தான் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். அண்ட் இந்த சோனி வாக்மேன் வந்து இப்போ ரெகுலராக பார்க்க முடியுதுங்க. இது ஆக்சுவலாக வந்து வாக்மேனுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி தான், அந்த கேட்டகரியில் தான் வரும். ஏன்னா இது சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் அந்த லெவலில் தான் இருக்கும். இது பக்கா வாக்மேனுன்ற கேட்டகரியில் வராது. ஸ்பீக்கரும் இன்பில்ட்டாகவே இருக்கனால அது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் கேட்டகரி தான். அண்ட் இந்த வாக்மேன் பாருங்களேன், இது வந்து சோனி பிராண்டுன்னு சொன்னால் நம்புவீங்களா? கலர்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருந்தது. இதில் வந்து இன்பில்ட் ரேடியோவும் இருந்தது, ஸ்பீக்கரோடையும் இருந்தது. டியூனிங் வந்து செம டைட்டாக இருந்தது. டியூனிங் அந்த இதை திருவறதுக்கே கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஆண்டனா இது எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. பட் இது சோனி பிராண்டுனா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. பாட்டமில் சோனின்னு போட்டிருந்தது பிராண்டு. அண்ட் அகெயின் இன்னொரு பெட் டைப் டேப்பும் பார்க்க முடிஞ்சது. இது வந்து பவர் ஆப்ரேட்டட். பட் இது நான் பல வாரமாக இங்கே பார்த்துட்ருக்கேன் இந்த பெட் டேப்பு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க் ஆகுன்றது பெரிய டவுட்டு தான். இது
எடுத்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். சாம்பிளுக்கு ஒரு கேசட்டும் போட்டு வச்சுருந்தாங்க, யாராவது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுன்ட்டு. பட் பவரில் இதை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். போஸோட ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் இருந்தது, அது பக்கத்துலேயே வந்து சூப்பரான ஒரு சோனி ரேடியோ வந்து பார்க்க முடிஞ்சுது. இது வந்து மீடியம் வேவ் அண்டு எஃப்எம் உள்ளது. ஸோ இந்த 2 2-in-1 டைப்பில் சூப்பர் கண்டிஷனில் இருந்தது இது சோனி ரேடியோ. பட் ப்ரைஸ் எல்லாம் ஓவர் ப்ரைஸுங்க. இங்கே நம்ம வந்து வாங்கணுன்னா மட்டும்தான் நம்ம வந்து ப்ரைஸ் செக் பண்ணி நெகோஷியேட் பண்ண முடியும், இல்லாமல் சும்மா நம்ம ப்ரைஸ் கேட்டுட்டு போக முடியாது. அண்டு ஸ்பீக்கர்ஸ், வாட்சஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் இந்த லென்ஸு நினைக்கிறேன், இந்த ப்ரொஜெக்டரில் வர லென்ஸுங்க, தனியாக எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி இந்த விசிஆர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. வெளியே மட்டும்தான் அவுட்டர் லுக் வந்து செம்ம சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. பட் உள்ளெல்லாம் பார்த்தா ரொம்ப பழசாக ஃபுல்லாக இந்த சிலந்தி வலை பிடிச்சி இந்த சிம்னி லேந்தன் இருந்தது. ஏகப்பட்ட 2-in-1s அகைன் பார்க்க முடியுது. ப்ரொஜெக்டர்ஸ், பிசி எல்லாம் கூட வச்சுருந்தாங்க, அசம்பிள்டு பிசிஸ், பிராண்டட். அண்ட் இந்த செட்டு பாருங்கள், எக்ஸ்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நேஷ்னலோட இதோட சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அண்ட் இந்த டிவைஸ் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிவின்னு போட்டிருந்தது, டிவி ஸ்டேஷன்ட்டு. எனக்கு தெரிஞ்சது டிவி டியூனர்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சியா இன்புட் அவுட்புட் இதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ மேபி ஆர்சியை கொடுத்து HDMI அவுட் எடுக்கிறதா என்னன்னு தெரியல, டிவி ஸ்டேஷன் போட்டிருந்தது. அண்ட் இங்கே வந்து இதை பார்த்தீங்கன்னா 2 பெட் டைப் டேப்பு ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருந்தது. ஸோ வாட்சஸ் அகைன், இங்கே வாட்சஸ்க்கு தனி ஒரு செக்ஷனே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 2 ஷாப் என்னமோ இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தால் வந்து 2 ஷாப்ஸ் இருக்கும். அண்டு டாய்ஸ் எல்லாம் பாருங்களேன், டாய் கார்ஸு, டிஃப்ரெண்ட் மாடலில் கார்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தார் ஒருத்தர் சேல்க்கு. அண்ட் இந்த சோனி செட் பாருங்களேன், பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பயங்கர அந்த ஷாம் மியூசியமில் பார்த்த மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருந்தது. விண்டேஜ் கேமராஸ் அண்ட் இந்த சவுண்ட் எக்யூப்மெண்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மியூசிக் அந்த பேட்டர்ன் செக் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு சரியாக தெரியல, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த டெல்லி செட், இதை வந்து டெல்லி செட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுதான் டேப் பிளேயர் தான், கேசட் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். எஃப்எம்மும் இருக்கும், சில செட்டில் வந்து எஃப்எம் உடைய வரும். பட் இதில் வந்து ஒரு ஃபால்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஒரு ஃபால்ட் இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதில் என்ன ஃபால்ட்டுன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா. அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி செட்டு வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஃபால்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 2 கேசட் கிடச்சிதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8mm ஹெட் கிளீனர். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஒரு ஹெட் கிளீனர் ஃபார் 8mm இது வீடியோ பிளேயருக்கு. அண்ட் அதோடு சேர்த்து இன்னொரு கிளீனரும் கிடச்சிது. அது ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து அந்த கிளாஸே இல்லை, நடுவில் வந்து அந்த கிளாஸ் இதே கிடையாது. அண்டு ஃபுல் லென்த்துக்கு வந்து ஒரு டேப் கிளீனர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஸ்வலாக வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ப்ளே ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்களே, பட் இதில் வந்து ஒரு ஃபுல் லென்த்துக்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரொம்ப டைம் வந்து யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மல்டிபிள் டைம்ஸ் அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல். ஸோ நிறைய வந்து இந்த எஃப்எம் பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது, ஸ்பீக்கர்ஸ் அண்ட் பூம் பாக்ஸஸ். இந்த அசம்பிள்டு எஃப்எம் டியூனர் செட்டு வந்து நிறையா வச்சுருந்தாங்க சேலுக்கு. சப்போஸ் யாருக்காவது அசம்பிள் செட்டு தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் இந்த ஷார்ப் வாக்மேன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாக்மேனுங்க இந்த டைப்பில் வர்றது. அண்ட் இது வந்து ஆட்டோ ரிவர்ஸ் சப்போர்ட்டோடு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்க்ரூஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நியர் டு இம்பாசிபிள் மாதிரி தான். வேறு ஏதாவது ஹேக் மூலமாக தான் ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பாக பெல்ட் இஷ்யூ இருக்கும். நம்ம வந்து பெல்ட்டை ரீப்ளேஸ் பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியும். பட் அது கண்டிஷன் அப்படி இருக்குது. அண்ட் நம்மளுக்கு இந்த இலாக் ஸ்பீக்கர் வந்து கண்ணில் மாட்டிச்சுங்க. இது வந்து எங்கேயோ ஹோம் தியேட்டர் செட்டப்பில் இருந்தது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். டெமாலிஷன் அப்போ எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு தெரில. வித் ஸ்டாண்டோடு இருந்தது. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம வாங்கிட்டோம். இதோட சவுண்ட் குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குது. ஒன்று வந்து 2 கிலோவுக்கு மேலே இருந்ததுங்க. ஸோ அதனாலேயே வந்து சரி ஓகே இது வந்து ஒர்த்து தான்னால வாங்கிட்டேன் நான். இதோட ப்ரைஸ் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதோட சவுண்ட் குவாலிட்டி இப்போ கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரிஜினலான்றதை என்னால் நம்பவே முடியல. பட் இருந்தாலும் அது வெயிட்டு பார்க்கும்போது தான் சரி ஓகே கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் இருக்கும், ஒரிஜினலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து வாங்கினோம். பட் அல்டிமேட் சவுண்ட் அவுட்புட். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேஸ். அண்ட் இந்த ஃபிலிப்ஸ் செட்டு பாருங்களேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து வந்த மாதிரி இருந்தது. நல்ல ஒரு சின்ன கீரல் எதுவுமே இல்லை, அப்படியே வந்து ஃப்ரெஷ் பீஸாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்குறது, அதுவும் வின்டேஜ் 2-in-1s பார்க்குறது வந்து ரொம்ப ரேரு. எங்கேயோ பாக்ஸ் பீஸாக இருந்திருக்கு, பாக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ஷாப்புக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த போஸ் ஸ்பீக்கர் பாருங்கள். இது ஆக்சுவலாக க்ரில் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகி தான் இருந்தது. சரி என்ன தான் உள்ளே இருக்குது பார்க்கலாமே, ஆடியன்ஸும் காட்டலான்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் வந்து போஸ் ஸ்பீக்கர் உள்ளே இப்படி இருக்குது. நல்ல பெரிய லென்த்தாகவே இருந்தது, ஒரு சப்வூஃபர் ரேஞ்சுக்கு இருந்தது. அண்ட் இந்த ரேடியோ பாருங்கள், பக்கா வின்டேஜ் ரேடியோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து கிளாக்குன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறமா தான் எடுத்து பார்த்தா இது வந்து ரேடியோ. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உள்ள சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சூட்கேஸ் டைப்பில் இருக்குது, ஒரு ஷேப்பில். யூஸ்வலாக இந்த ஷேப்பில் வந்துட்டு கிளாக் பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து ரேடியோ பார்க்குறேன் வித் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம். இது ஓப்பன் பண்ணி பாருங்கள் உள்ள சர்க்கியூட் எப்படி இருக்குன்ட்டு. பேட்ரி அதில் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே வந்து சிங்கிள் பேட்ரி தான், ஒரே ஒரு பேட்ரி போட்டுட்டா இது சூப்பராக வந்து இந்த ரேடியோ ஃபங்க்ஷன் ஆகும். சான்ஸே இல்லை, இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த டிவைஸ் நம்ம கண்ணில் மாட்டிச்சு இன்றைக்கி. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஏதோ மியூசிக் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தெரியுது. பட் நம்ம இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம். சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் இந்த டிவைஸ் பாருங்களேன், இது வந்து FM டிரான்ஸ்மிட்டர்னு போட்டிருந்தது. இது ஏதோ மெமரி கார்டு மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தா FM டிரான்ஸ்மிட்டர் சாம்சங் போட்டிருக்கு. சரி ஏதாவது ப்ரைஸு சீப்பாக இருக்கும், வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 300 சொல்கிறாரு இதுக்கு. என்னடா ஒரு சிப்பு ஷேப்பில் தான் இருக்குது, இதுக்கு போய் இவ்வளோ ரேட்டான்னு சொல்லிட்டு வாங்கலை. பட் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன டிவைஸுன்ட்டு. அண்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் இவ்வளோ பெரிய ஒரு ஹைஃபை செட்டு ஒருத்தர் வச்சுருந்தார், படா சைஸு. ஓகே தான், ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த செட்டு. நல்ல காலம் கேட்ச் பிடிச்சிட்டேன், இல்லாட்டி அது பில்லு என் தலையில் விழுந்திருக்கும். ஸோ டோர் வந்து லைட்டாக கேப் விட்டு இருந்தது. ஸோ அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அண்டு ஜூன் பிளேயர் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன். நம்மளும் வந்து ஒரு ஜூன் பிளேயர் வாங்கணுன்ட்டு மைக்ரோசாஃப்டோடது. பட் இன்றைக்கி பார்த்தோம். பட் ப்ரைஸ் வந்து 2500 சொன்னாங்க. அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த் இல்லை, ஏன்னா அந்த கேபிள் இதெல்லாம் வந்து தேடணும் நம்ம. ஸோ அதனால் அதை அப்படியே பார்த்துட்டு வச்சிட்டோம். அண்டு வெளியில் உள்ள ஷாப்பில் இன்றைக்கி இந்த ரெக்கார்ட் பிளேயர் அண்ட் வேல்வ் ரேடியோ அண்ட் டிரான்சிஸ்டர் ரேடியோ இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. ரெக்கார்ட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க, இதெல்லாம் செக் பண்ண முடியல. பட் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டைட்டில்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.